ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் அண்ட் யூடியூப் சேனல். நான் உங்கள் ரேவதி பேசுகிறீங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேங்க. அது என்னென்னா, டெய்லியும் 10 ரூபா எடுத்து வச்சு சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெய்லி 10 ரூபாய் சேலஞ்ச் வந்துட்டு இந்த நல்ல நாளில் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நான் செஞ்சுருக்கேன். ஸோ அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோவே உங்களுக்கு மேக் பண்ணி நான் இன்றைக்கி லைவாகவே செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்து எப்படி 10 ருபீஸ் சேவிங்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க. நான் இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணிட்டு வர பணத்தை வந்து அப்படியே வச்சுருந்தா எந்த ஒரு யூஸுமே இல்லைங்க. நம்ம பணத்தை வளர வைக்கணுங்க. ஸோ அதுக்கு எந்த மாதிரியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ்க்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ ரெகுலராக நம்ம 10 ரூபான்னு சொல்லிட்டு சேவிங்ஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரு மாதத்துக்கு 300 ரூபா ஆகுதுங்களா. அந்த 300 ரூபா அப்படியே வச்சுருந்தா எந்த ஒரு யூஸும் இல்லை. ஸோ அந்த 300 ரூபா எதில் போட்டால் நமக்கு வந்து நம்ம பணம் வளர்ந்துட்டே போகும்னு சொல்லிட்டு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். அது இல்லாமல் இந்த மாதிரி நம்ம 10 ருபீஸ் சேலஞ்செலாம் பண்ணும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த 10 ருபீன்னு சொல்லிட்டு ஒரு சிறிய தொகையாக நீங்கள் நினைக்காதீங்க. இது ஒரு முதலீட்டு தொடக்க புள்ளியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தொகை தான் நமக்கு நாளடைவில் நம்மளுடைய இலக்குகளை அடையிறதுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த 10 ருபீஸ் சேலஞ்ச் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த உண்டியல் தான் வந்துட்டு இந்த சேலஞ்சுக்காக எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து பிளாஸ்டிக் உண்டியல் தாங்க எடுத்திருக்கேன். எதுக்கு இந்த பிளாஸ்டிக் உண்டியல் வந்துட்டு எடுத்திருக்குன்னா, இதில் வந்துட்டு பணத்தை வந்து போட்டுட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், பேக் சைடில் வந்துட்டு பணத்தை எடுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த கேப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாங்க. பட் நான் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் உண்டியலை விட்டுட்டு என்கிட்ட மண் உண்டியல் கூட இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த உண்டியல் வந்து என்கிட்ட 5 வருஷமாக இருக்குங்க. ஆனால் வந்துட்டு ஒரு டைம் இதில் வந்துட்டு மணி சேவிங்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பணத்தை இதில் போட்டுட்டேன். ஸோ நான் பணத்தை இதுலேருந்து எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப சிரமமாயிடுச்சுங்க. ஆனால் சில்லற காசு வந்து இதில் போட்டு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது. ஆனால் பணம் வந்து இதில் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, பணத்தை எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுங்க. நம்ம இது கூட போராடி கடைசியாக வந்துட்டு உண்டியலை உடைக்கிற அளவுக்கே நமக்கு ஆகிடுங்க. ஆனால் நீங்கள் பணம்லாம் போட்டு சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் உண்டியல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதில் பாருங்கள், எடுக்கிறதுக்கு வந்து இடம் நல்லா பெரிய இடமா இருக்கனால நீங்கள் ஈஸியாக வந்துட்டு இதில் பணத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா மாதம் இதுலேருந்து நம்ம பணத்தை எடுக்கணும். இப்போ ஒவ்வொரு நாள் 10 ரூபா போடுறோம். நம்ம வந்துட்டு 30 நாள் கழிச்சு இதில் வந்து பணத்தை அந்த 300 ரூபா எடுக்கணும் இல்லைங்க. ஸோ நம்ம சிரமப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் உண்டியல் நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி இந்த நல்ல நாள் அன்னைக்கு, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் இன்னைக்கு உண்டான 10 ரூபாவை இதில் போட்டுடுறேன். நான் வந்து இன்றைக்கி உண்டான 10 ரூபாய் இதில் போட்டுட்டேங்க. இதே மாதிரி நான் மாதம் இதெல்லாம் சேவிங்ஸ் பண்ணிட்டு வருவேன். ஸோ ஒவ்வொரு நாளும் இதில் நான் 10 ரூபா வந்துட்டு ரெகுலராக போட்டுட்டு வருவேங்க. இந்த உண்டியல் வந்துட்டு எனக்கு கண்ணுக்கு தெரியிற இடத்துல நான் வச்சுக்குவேங்க. அப்போ தான் எனக்கு வந்து இதில் சேவிங்ஸ் பண்ணணும், டெய்லி 10 ரூபா போடணும்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இருக்கும். அதனால் நான் இது வந்து சாமி படத்துக்கிட்ட எப்போயுமே வச்சுக்குவேன். ரெகுலராக சாமி கும்பிட்டுட்டு இதில் 10 ரூபா நான் எப்போயுமே போடுற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உண்டியில் வந்து கண்ணுக்கு தெரியிற இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு டெய்லி 10 ரூபாய் இதில் போட்டுட்டு வரேன். ஸோ மாதத்துக்கு எனக்கு 300 ரூபாய் ஆகிடுங்களா. ஸோ ஒரு வருஷத்துக்குன்னு பாருங்கள், நம்ம 10 ரூபாய் இப்போ எடுத்து வைக்கிறது தான் ஒரு வருஷத்துக்கு 3600 ரூபாய் ஆகிடுங்க. 2 வருஷத்துக்கு 7200 ரூபாங்க. 5 வருஷத்துக்குன்னு பார்க்கும்போது 18000 ரூபாங்க. இப்போ நம்ம சேமிக்கிற இந்த 10 ரூபா தான் 5 வருஷத்துக்கு கழிச்சு 18000 ரூபாய் நமக்கு கைக்கு கிடைக்குங்க. 18000 ரூபாய் சும்மா வாங்க, தானாவா வரும். நீங்கள் இப்போ ரெகுலராக இந்த 10 ரூபாய் சேமித்து வைக்கலான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 5 வருஷம் கழிச்சு உங்கள் கையில் பாருங்கள், இந்த 18000 ரூபாய் தானாக வருங்களா? கண்டிப்பாக வராது. ஸோ இந்த பணம் எங்கே போயிருக்குன்னே நமக்கு தெரியாதுங்க. ஐஸ் கட்டி கரைக்கு போகிற மாதிரி நம்ம பணமும் எங்கே கரைஞ்சி போகுதுன்னே நமக்கு தெரியாது. அதனால் இப்போ இருந்து இந்த சின்ன சின்ன தொகையாக இருந்தால் கூட ஒரு பெரிய விஷயமா எடுத்து அலட்சியப்படாமல் இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ நான் வந்து இப்படி தான் ரெகுலராக வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு ரெகுலராக வந்து சேவிங்ஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து வீக்லி ஆர் மந்த்லி எடுத்து வைங்க. ஸோ நீங்கள் வீக்லி எடுத்து வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ரூபானா வாரத்துக்கு 70 ரூபாங்களா. ஸோ அந்த மாதிரி எடுத்து வைங்க. இல்லை மந்த்லி 300 ரூபாவை நீங்கள் எடுத்து வச்சு சேவிங்ஸ் பண்ணிட்டு வரலாங்க. இப்போ நான் வந்துட்டு இந்த 300 ரூபாவை அப்படியே வச்சுருந்தேன், எனக்கு எந்த ஒரு யூஸும் இல்லைங்க. ஸோ நான் இதை கொண்டு போய் என்ன பண்ணுவேன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில் போட்டுருவேன். ஸோ நான் வந்துட்டு ரெக்கரிங் டெபாசிட்டில் போடும்போது என்னோடய பணம் வந்துட்டு கண்டிப்பாக வருஷத்துக்கு வருஷம் வளர்ந்துட்டே போகுங்க. இப்போ என்னோட சேனலில் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஆடியை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மேலே ஐகான்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குங்க. பாப்புலரான ஸ்கீம்ஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அந்த ஸ்கீம் பற்றி நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு நம்ம 5 இயர்ஸ்க்கு வந்து ரெக்கரிங் டெபாசிட் போட்டுட்டு வரலாங்க. நான் அந்த 5 வருஷத்துக்கு மேலே அப்புறம் வேணும்னாலும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியுங்க. இதில் மினிமமாக நான் வந்துட்டு 100 ரூபாயிலேருந்து என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியுங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஆடியில் வந்துட்டு மினிமம் 100 ரூபாயில் இன்வெஸ்ட் பண்ண முடியுங்க. ஸோ நான் வந்துட்டு 300 ரூபாவை அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் எந்த ஒரு லிமிட்டுமே இல்லைங்க, எது வரைக்கும் வேணாலும் நம்ம டெபாசிட் பண்ணலாம். இப்போ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னா, இப்போ 6.7% to 7.5% வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்துட்டு ஜூலை 1லேருந்து இந்த செப்டம்பர் 30 வரைக்குமே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தாங்க கொடுத்துட்ருக்காங்க. இது பட் அப்பப்போ வந்துட்டு வேரி ஆகும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. நீங்கள் வந்து இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஆர்டி ஓப்பன் பண்ணணுமா இருந்தால் உங்களுக்கு நியர்பை இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு
உங்களுக்கு இப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்ருக்காங்கன்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் போடுங்க. இதில் ஈஸியாக வந்துட்டு நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாங்க. நம்மளுக்கு வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தால் நம்ம இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நம்ம சிங்கிள் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு பெரிய இஷ்யூலாம் இருக்காதுங்க. KYC வெரிஃபிகேஷனுக்காக நமக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரி வெரிஃபிகேஷனுக்காக ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ அதை காமிச்சு நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில் வந்துட்டு நம்ம ஈஸியாக ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ 5 வருஷம் நான் டெபாசிட் பண்ணிட்டு வரேன்னா எனக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்குள்ளே வந்துட்டு எனக்கு பணம் தேவைப்படுது, நான் எடுக்கணும்னா ஈஸியாக எடுத்துக்கலாங்க. ஸோ அப்படி நீங்கள் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ப்ரீமெச்சூர் க்ளோஸை நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவா கொடுப்பாங்கன்னா 4.0% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும். ஸோ நீங்கள் 5 இயர்ஸ் ஆடி போடுறதா இருந்தால் கண்டிப்பாக 5 இயர்ஸ் போடுங்க. நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கனால போஸ்ட் ஆஃபீஸில் வந்து போடுறேன். பட் நீங்கள் பேங்க்கில் வந்து போடுறதா இருந்தாலும் ஆடி போடலாங்க. இப்போ வந்து நீங்கள் பேங்க்கில் ஆடி போடுறதா இருந்தால் உங்களுக்கு அந்த பேங்க்குடைய அக்கௌண்ட், அந்த பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் போதுங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு நீங்கள் பேங்க்கில் ஆடி போட்டுக்கலாங்க. வீட்டிலேருந்தே வித்தின் செகண்ட்குள்ளே நீங்கள் உங்கள் பணத்தை வந்துட்டு அதில் டெபாசிட் பண்ணிடலாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த SBI பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்த கூட்டுறவு பேங்க்லலாம் வந்துட்டு மினிமம் 100 ரூபாயிலேருந்து ஆடி ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஆர்டியில் வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் 300 ரூபாய் நான் டெபாசிட் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு 5 இயர்ஸ் கழிச்சு எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் கால்குலேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நான் 5 இயர்ஸ்க்கு எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருப்பேன்னா 18,000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பேங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் மட்டும் எனக்கு 6.7% போட்டு வந்தால் கூட எனக்கு 3,425 ரூபாய் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடச்சிருக்குங்க 5 வருஷத்துக்கு. ஸோ எனக்கு டோட்டலாக மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 21,425 ரூபாய் என் கைக்கு 5 இயர்ஸ் கழிச்சு என் கைக்கு வந்துடுங்க. நம்ம சும்மா இருந்தால் இந்த பணம் தானாக வராதுங்க. 10 ரூபா நினைக்கிறோம், ஆனால் பாருங்கள் நம்மளுக்கு 5 இயர்ஸ் கழிச்சு 21,425 ரூபா கிடச்சிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் சேவிங்ஸ் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த 10 ரூபாய் சேலஞ்ச் எப்படி பண்ணுவேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ அதிலேருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்னுடைய பணம் வந்துட்டு வளரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிப்ஸ் கூட சொல்லிட்டேன். ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டு வரனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்போ வந்துட்டு இந்த சிறிய தொகை தான் நமக்கு ஒரு பெரிய இலக்கை அடைவதற்கு கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. 5 இயர்ஸ் கழிச்சு இந்த பணத்தை நமக்கு தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ரெகுலராக நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டு வரனால நமக்கு சேவிங்ஸ் ஹேபிட்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சிறிய சேமிப்பில் சொல்லிக் கொடுங்க. இப்போ என்னோட 2 குழந்தைகளும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காசு நான் எதுக்கு போட்டு வச்சிருக்கேன்னா, இப்போ நானே என் வீட்டுக்காரர் இப்போ கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டா இந்த காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரும்போது சில்லறைலாம் வருது இல்லைங்க, இந்த பால் வாங்கும்போது சில்லறை கிடைக்கும், 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா இந்த மாதிரி சில்லறை காசுலாம் நான் இந்த டப்பாவில் போட்டு வச்சுடுவேங்க. இந்த டப்பாவிலேருந்து என்னோட 2 குழந்தைங்களும் காலையில் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுலேருந்து 1 ரூபாவோ 2 ரூபாவோ டெய்லி ஒவ்வொரு காசு எடுத்து 2 குழந்தைங்களும் இதில் வந்து போட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ இருந்து சேவிங்ஸ் ஹேபிட்டை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோங்க. ஸோ அவங்க இது ஒரு ஹேபியாகவே செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க நான் வந்துட்டு என்னோடய ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த சொன்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்க வீடியோஸ் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.